ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்த்தாண்டன் குக்கிங். இன்னைக்கு நம்ம மார்த்தாண்டன் குக்கிங்கில் பொட்டேட்டோ வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 2 உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூனு நல்ல மிளகு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மிளகு பொடி யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1 கப்பு சோள மாவு சேர்த்துருக்கேன். அப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. அது நல்லா ஃபைனாக இருக்கிற அரிசி மாவு பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவுல இருந்து கொஞ்சமாக எடுத்து ரோல் பண்ணிட்டு சப்பாத்தி பரத்துற பலகையில் வச்சு நல்ல நீளமாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி எல்லா மாவையும் எடுத்து ரோல் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நல்ல சூடான எண்ணெயில் ஒன்றொன்னா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் எண்ணெயில் போட்டுக்காதீங்க, கரிஞ்சு போயிடும். ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சதுனால ரொம்ப நேரம் எண்ணெயில் போட வேண்டாம். சீக்கிரமாக எடுத்து திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் பட்டர் சேர்க்கும்போது உருக்கி சேர்க்காததுனால அந்த இதில் பபிள்ஸ் மாதிரி வந்திருக்கு. நீங்கள் உருக்கி சேர்த்துக்கோங்க, அப்போ இந்த மாதிரி பபிள்ஸ் வராது. மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் இப்படி போட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம்.
பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க கண்டிப்பா பண்ணி கொடுங்க. நல்ல டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.